இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எதுக்கு வர சொன்ன? நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. என்ன மறைக்கிறாங்க? எதை பத்தி நீ கேக்குற? நம்ம மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. போய் சொல்ற ஸ்ரீஜா. கோயம்புத்தூர்ல யார் இருக்கா? கோயம்புத்தூர்ல எனக்கெல்லாம் யாரும் இல்லையே. உண்மையை சொல்லு. சஞ்சீவ் கோயம்புத்தூர் தான் போயிருக்கான். என்ன சொல்ற நீ? அப்போ சஞ்சீவ் அவனோட ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போலையா? இல்ல, நீ மறைக்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கதான் அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான். நடந்த உண்மை எதையுமே மறைக்காம அப்படியே சொல்லு. நீ சொன்னாதான் நம்ம மேரேஜ் நடக்கும். இல்லனா நம்ம பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அந்த சஞ்சீவ் அபி கழுத்துல தாலியை கட்டிடுவான். உண்மையை சொல்லிடு. காலேஜ் படிக்கிறப்ப சதீஷோட சொத்துக்காக சதீஷன் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வச்சேன். போனை எடுண்டி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பணக்காரன் இல்ல பிச்சைக்காரன்னு. அதான் நான் கழட்டி விட்டுட்டு அமெரிக்காக்கு போயிட்டேன். சும்மா கால் பண்ணும் போதெல்லாம் எடுப்பா. இப்ப முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா இப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. போனை எடு பார்ட்னர். ஆனா இந்த விஷயத்த சஞ்சீவ் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. சொல்லுங்க பார்ட்னர். ஏன் பார்ட்னர் இவ்ளோ நேரம் ஏன் போன் எடுக்கல? ஏன், என்ன விஷயம்? பார்ட்னர், நீங்க ட்வின்ஸான்னு தெரிஞ்சுக்க எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. என்ன பார்ட்னர் நீங்க? அவங்களை எப்படியாவது போக விடாம தடுக்க வேண்டியதானே? ஐயோ, நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியல. எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எதையாவது கேட்டு அவங்க எதையாவது உளறி நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா எங்க அண்ணனை சஞ்சீவுக்கு அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். புதுசு புதுசா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கே. சரி, நான் ஏதாவது பண்றேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பார்ட்னர். ஹே, நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? இல்ல, ஒரு ப்ராப்ளம். நான் கிளம்புறேன். என்ன ப்ராப்ளம்? கார் சத்தம் கேக்குது. செம்மந்தியும் மாப்பிள்ளையும் வர்றாங்க. அபி வர இருக்கல. அபி, என்னப்பா? அபி, சம்மந்தி வராங்க. அவர் கண்ணில் நீ பட்ட பிரச்சனை ஆயிடும். ரூம்குள்ளே இருப்போம். மாமா எதுக்கு வர? என்னம்மா யோசிக்கிற? சீக்கிரம் போமா. சரிப்பா. என்ன சம்மந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. இந்த வர செம்மந்தி ஒரு நிமிஷம் வந்துட்டு. என்னங்க, கொஞ்சம் வாங்க வாங்க. என்னங்க, சம்மந்திக்கு எப்படியோ அரசல் புரசலா நமக்கு 2 பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு.
அணுவும் அபி ரெட்ட பிறவிங்கிற விஷயத்த இதுக்கப்புறமா மறைக்கிறது சரியா படல. பேசாம எல்லா உண்மையும் சம்மந்திக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாங்க. அனுகிட்ட கேட்காம எப்படி தேவான் இந்த விஷயத்தை சம்மந்திக்கிட்டு சொல்றது? அனு வந்து ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்ட என்ன சொல்றது அவகிட்ட? ஆமா, அணு நம்ம பேச்ச கேட்டு அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டதுனால தான் நம்ம 2 பேரும் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். சம்மந்திக்கிட்ட நாமளாவே எல்லா உண்மையை சொல்லிட்டா அவங்க நம்மள மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களா கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை பெருசாயிடுங்க. ரெட்டை பிறவிங்கிற விஷயத்த அணு கல்யாணம் வரைக்கும் நம்ம மறைக்கிறது கஷ்டங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்பவே சம்மந்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாங்க. நீ அவசரப்படுறியோன்னு தோணுது தேவான் எனக்கு. ஏங்க, உங்களுக்கு புரியாதா? நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க. அனு சொன்ன பொய்யால நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கோம். இப்ப சம்மந்தி நம்ம கிட்ட ட்வின்ஸான்னு கேட்டாரே, அதுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ? அப்பாடா, நல்ல வேளை அக்கா வந்துட்டா. வாமா அனு. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா இப்படி சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருந்திருப்பேன்ல. இப்ப பாருங்க, நான் யதார்த்தமா வீட்டுக்கு வந்ததுனால உங்களை பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா உங்களை பார்க்க முடியாமலே போயிருக்கோம். மாமாக்கு காஃபி கொடுத்தியா? அனு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இப்பதான் சொந்தக்காரங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? மாமா வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். ம்? ஏன் அனு? சொல்லுங்க மாமா. இல்ல, இன்விடேஷன் கொடுக்க எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனப்போ உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கு, அதுவும் நீங்க ட்வின்ஸ்னு சொன்னாரம்மா. அதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்பா நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இப்படிதாம்மா, சம்பந்திக்கிட்ட உங்களுக்கு ட்வின்ஸான்னு கேட்டேன். பதில் சொல்லாம அப்படியே அமைதி ஆயிட்டாரு. உங்க அம்மா தான் ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓ அப்படியா? அம்மா ஒன்னும் சொல்லல? ஏமா இப்படி அமைதியா இருக்கீங்க? மாமா கேட்ட உடனே உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியதானே? அதுல என்ன தயக்கம்? இல்லம்மா, அது சரி விடுங்கப்பா, நானே சொல்லிடுறேன். மாமா, உங்க சொந்தக்காரர் சொன்னதெல்லாம் உண்மைதான்.